இதுதான் வந்து ஆர்க் லைட்டர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் பயங்கர சாட்டிஸ்ஃபைங்கான ப்ராடக்ட்டு. இதை ப்ரெஸ் பண்ணும்போது இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் உருவாகும். நம்ம நார்மல் லைட்டரும் இப்படி தானப்பா ஸ்பார்க்கை உருவாக்கும், இதில் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பட் இந்த ஸ்பார்க்கை நம்ம கண்டினியூஸாக அப்படியே வச்சுக்கிட்டே இருக்க முடியும். அந்த பேட்டரி டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் இதில் ஸ்பார்க் வந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இதில் அந்த ஸ்பார்க் கலரு அண்ட் பேட்டர்ன்லாம் பார்க்கும்போது நிஜமாவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஒரு மாதிரி வயலட் கலரில் வந்து அந்த ஸ்பார்க் உருவாகுது. இதோட யூஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது எல்லா விதமான யூஸஸையும் வந்து கவர் பண்ணுது. நம்ம பொதுவாக லைட்டர் யூஸ் பண்ணோம்னா தீப்பெட்டி மாதிரி ஒர்க் ஆகாது. பட் இது வந்து லைட்டராகவும் ஒர்க் ஆகும். அண்டு நமக்கு தீப்பெட்டி மாதிரி எதையும் எரிக்கணும் அப்படின்னாலும் இதை வச்சு நம்மளால் எரிக்க முடியும். ஈவன் வெடி போடுறதுக்கு கூட ஊதுபத்திக்கு பதிலாக நம்ம இதை பயன்படுத்தலாம்னு நினைக்கிறேன். எல்லா பர்பஸையும் இந்த ஒரே டிவைஸ் சால்வ் பண்ணிடுது. அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி யாருக்குனாலும் ஷாக் கொடுத்துக்க முடியும். பட் இந்த மாதிரி ஸ்பார்க் வர கேட்ஜெட்டில் பேட்டரி சீக்கிரமே சொல்லி முடிஞ்சிடும். பட் இதில் லித்தியம் அயான் பேட்டரி டைப் சி போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பட் அடுத்தவங்களுக்கு ஷாக் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நான் ரொம்ப நேரம் வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா பொத்து போயிருச்சு கை. ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராடக்ட் லிங்க் இங்கே எனக்குள்ள எங்கேயாவது கிடக்கும், இல்லை சேனல் நேம் கீழே கிடக்கும், பார்த்து வாங்கிக்கங்க.